வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நான் சூரியகுமார். இப்பதான் முத முறையா நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடப்போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, ஃபயர் ஸ்டேஷன பத்தி ஒரு அப்டேட் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, எங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில நெறைய இடத்துல வந்து ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லி நானு கவர்மெண்ட் கோரிக்கை வச்சிருந்தேன். எங்க ஏரியால கூட வந்து என்ன விசாரிச்சுட்டு போனாங்க. நான் வந்து சொன்னேன், வருமுன் காப்போம் தான் சிறந்தது. அ நெறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அப்புறம் வந்துட்டு அ வைக்கோல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் வெடிக்க வெடிச்சு விபத்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்கள்ல வந்து நெருப்பு வர்றது. அது மட்டும் இல்ல இடி மின்னல் மூலமா நெருப்பு வர்றது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, கரண்ட் மூலமா அ க ஃபயர் ஆவுறது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ ஆழ்துளை கிணறுல விழுறது. அப்புறம் கிணத்துல பசுமாடு விழுறது. அது மாரி நெறையாத்துக்கு வந்து ஃபயர் ஸ்டேஷன் இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்துட்டு நெறைய இடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தேன். அதோட எதிரொலியா நான் அத பத்தின வீடியோ கூட போட்டிருந்தேன். அதோட எதிரொலியா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தினகரன் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அ காவேரிப்பட்டினம்னு ஒரு ஏரியா இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில. அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க. 15 கிலோமீட்டர் தள்ளி தான் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு. அதனால எங்களுக்கும் ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா, வருமுன் காப்பதே சிறந்தது. வரும்பொழுது காப்போம், வந்தபின் காப்போம். அது வந்து ஃபயர் ஸ்டேஷன் அந்த விஷயத்தில ஒத்து வராது. அதனால தான் ஃபயர் இது விபத்து வராது இருக்கிறப்போ வந்து வருமுன் காப்போம் தான் சிறந்தது. அந்த ஒரு சிறிய விழிப்புணர்வுக்காக தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.